Very good evening students. இன்னைக்கு நம்ம வந்து P block elements 2ல மூணாவது வீடியோ லெசன் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ லெசனில் வந்து நம்ம ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இதை நம்ம பார்க்க போகிறோம். நைட்ரஜனினுடைய ஆக்சைடுகளும் ஆக்சோ அமிலங்களும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனுடைய ப்ரிப்பரேஷன், அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பார்க்குறோம். அப்புறம் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ முதல்ல ஆக்சைட்ஸ் பார்க்கலாம். நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள் ஃபஸ்ட்டு காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நைட்ரஜனுடைய ஆக்சைடுகளுடைய வேதி பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து 2 ஸ்லைடாக பிரிச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஒரு 3 ஆக்சைடுகள் இருக்குது, ரெண்டாவது ஸ்லைடில் ஒரு 3 ஆக்சைடுகள் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து முதல்ல வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் நைட்ரிக் ஆக்சைடு, டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு அல்லது நைட்ரஜன் செஸ்கியூ ஆக்சைடு, அடுத்தது நைட்ரஜன் டைஆக்சைடு, நைட்ரஜன் டெட்ராக்சைடு, நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ இது எல்லாமே எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை. நீங்கள் இந்த மூணாவது காலம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து +1, அப்படியே பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது பாருங்கள். +2, +3, +4ல் 2 ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, +5ல் ஒரு ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டினுடைய இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். வெரி சிம்பிள், எல்லாமே ஆக்சைடு சேர்மங்கள், அதனால் ஆக்சிஜனுக்கு -2 தான் ஜென்ரலாக ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கும். ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நைட்ரஜனுக்கு Xன்னு வச்சு போடணும். இப்போ முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நைட்ரஸ் ஆக்சைடு மட்டும் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். 2 நைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா? ஸோ 2Xன்னு வச்சுக்கணும். அப்புறம் ஆக்சிஜனுக்கு -2. ஸோ இந்த ஆக்சிஜனுடைய -2 2 நைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நைட்ரஜனுக்கும் என்ன இருக்கணும்? +1 இருக்கணும். ஸோ ஓவராலாக 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கனாக்கா ஒவ்வொரு நைட்ரஜனுக்கும் +1 போட்டிங்கன்னா X = 1ன்னு வரும். ஸோ அப்போ 2 நைட்ரஜனுக்கு +2, ஒரு நைட்ரஜனுக்கு +1, 2 நைட்ரஜனுக்கு +2, ஒரு ஆக்சிஜனுக்கு -2, டோட்டலாக சம் பண்ணிங்கன்னா 0. அப்போ நைட்ரஜன் இங்கே +1. அதே மாதிரி நீங்கள் எல்லா ஆக்சிஜனுக்குமே, எல்லா சேர்மங்களுக்குமே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது தெரியும். இப்போ இன்னொரு உதாரணம் N2O5. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாலேயே நம்ம வந்து என்ன மாலிகுலர் ஃபார்முலாலே நம்ம சொல்லிடலாம். நைட்ரஜனுடைய வேலன்சி எங்கே இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸில் இருக்கும். அதே போல் ஆக்சிஜனுடைய வேலன்சி எங்கே இருக்கும்? நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்படி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், நைட்ரஜன் +5. அதே மாதிரி நீங்கள் எல்லா சேர்மங்களுக்குமே ஈஸியாக நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கொஷினில் கேட்டிருக்கோம். சில சேர்மங்கள் கொடுத்து அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலையில் எந்த நிலையில் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எது கேஸில் இருக்குது, எது சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாம் வந்து கலர்லெஸ் கேஸ். அப்புறம் அதனுடைய நேச்சர் கொடுத்துருக்காங்க. அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலா அப்படின்னு, அமிலத்தன்மையா, காரத்தன்மையா, நடுநிலையா அப்படின்னு சொல்லிட்டு. நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு ரெண்டுமே நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆக்சைடு எல்லாமே அமிலத்தன்மை உடையது. என்னென்ன ஆக்சைடுகள்? N2O3, NO2, N2O4, N2O5 எல்லாமே வந்து அமிலத்தன்மை உடைய ஆக்சைடுகள். அதுக்கப்புறம் எதெல்லாமே சாலிடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த N2 வருது இல்லைங்களா? அந்த N2O3, N2O4 அண்ட் N2O5 இது எல்லாமே சாலிடாக இருக்குது. அதில் கடைசியாக 2ஆக வர்றது ரெண்டுமே வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் நடுவில் வரக்கூடிய இந்த N2O3 வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் திரும்ப NO2 வந்து கேஸ். கேஸ் எல்லாம் ஒன்றா வச்சு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே ஏன் பின்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கேஸாக ஏன் பின்னாடி கொண்டு வந்தோம் NO2ன்னு சொன்னால் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து N2O3 விட அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்துட்டோம். அதனால் வந்து இதுவும் ஒரு கேஸ். ஆனால் இது வந்து கலர் கேஸ், இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் இருக்குது ஒவ்வொன்றுக்குமே. இப்போ N2O3 ஏன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரீசன் இருக்குது. அண்டு NO2 ஏன் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படிங்கிறதுக்குமே ரீசன் இருக்குது. இது எப்படி வரும்னா ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ NO2 அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கும்.
அதாவது உங்களுக்கு தெரியும் ஆட் எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னு சொன்னால் பேராமேக்னெட்டிக். ஸோ பேராமேக்னெட்டிக்காக இருந்தால் கலர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ NO2 உடைய ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலீவி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம அடுத்து போட போகிறோம். ஸோ அதில் ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது பேராமேக்னெட்டிக்காக இருக்கும், கலர்டாக இருக்கும். வேறஸ் N2O4 அப்படிங்கிறது இட் இஸ் அ டைமரிக் ஆஃப் NO2. அதாவது NO2 கேஸுடைய டைமர் தான் N2O4. ஆனால் அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ NO2 டைமரைஸ் ஆகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இந்த ஆட் எலக்ட்ரான் கெட்ஸ் பேர்ட். ஸோ அப்படி 2 ஆட் எலக்ட்ரான் சேர்ந்தால் என்னாகும், ஒரு பேரப்பான எலக்ட்ரான் கிடைக்கும். ஸோ அப்போ டயாமேக்னெட்டிக்காக மாறிடும். அதனால தான் N2O4 வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. இட் இஸ் த டைமரிக் ஆஃப் NO2. NO2வினுடைய இரட்டைப்படை அது. ஸோ அப்போ இது ஒரு டைமரிக் ஆக்சைடு இது. ஸோ NO2உடைய டைமரிக் ஆக்சைடு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. வேறஸ் NO2 வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, ரெட் இஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷின் நீங்கள் இப்போ கேட்கலாம். இப்போ NO நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய இந்த 2வது ஆக்சைடு வந்து இது வந்து கலர்லெஸ். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கும். நம்ம லூயி ஸ்ட்ரக்சரில் சொல்ல போகிறோம். ஆட் எலக்ட்ரான் இருந்தால் கூட இது கலர்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆட் எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா மூலக்கூறு ஆர்பிட்டாலில் π எதிர்ப்பிணைப்பு ஆர்பிட்டாலில் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆனால் எங்கே போய் ஆகணும்னா சிக்மா ஸ்டாரில் போய் ஆகணும். ஸோ இந்த சிக்மா ஸ்டார் எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கு நடக்கக்கூடிய அந்த டிரான்சிஷனை வந்து ஃபர்பிடன், அதாவது தடை செய்யப்பட்ட அந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வாறு அந்த இடப்பெயர்ச்சி தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து விசிபிள் ரேஞ்சில் வேவ் லென்த்தை அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு தெரியும் விசிபிளில் 7 கலர்ஸ் இருக்கும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த 7 கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் அப்சார்ப்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது கலர்டாக இருக்கும் அந்த காம்பவுண்ட். பட் இந்த காம்பவுண்ட் வந்து NO வந்து என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், ஆட் எலக்ட்ரான் வச்சுருந்தா கூட அந்த π சிக்மா ஸ்டாருக்கு டிரான்சிஷன் ஆகக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி வந்து ஃபர்பிடனாக இருக்கிறதுனால அது விசிபிள் ரேஞ்சில் என்ன பண்ண முடியாது, வேவ் லென்த் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி கலர் அதை எக்ஸிபிட் பண்ணவும் முடியாது. அதனால் NO வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு N2O3 அது ஏன் வந்து கலர்டாக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, N2O3. ஸோ இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா NO + NO2 இல்லைங்களா. ஸோ NO + NO2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ரேடிக்கல் சேர்ந்தது. ஸோ இதில் NO ரேடிக்கலுக்கு என்ன இருக்காது, கலர் ப்ரொடியூசிங் நேச்சர் இருக்காது. ஆனால் NO2 நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ரெட் இஸ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கலர்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த NO2 ரேடிக்கல்னால இந்த N2O3க்கு கலர் வருது. ஸோ அப்போ N2O3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது NO அண்ட் NO2 இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டை ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டை ரேடிக்கலில் NO2 பார்ட்னால தான் அதுக்கு கலர் வருது. அந்த கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள். ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கரெக்டான ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 ஆக்சைட்ஸ் இருக்குது, கரெக்டான ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து N2O நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இது வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அமோனியம் நைட்ரேட், அது டீகம்போஸ் ஆனால் நமக்கு N2O கிடைக்கிது. ப்ளஸ் வாட்டர் ஒரு பை ப்ராடக்ட், ஈஸியாக நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இது எல்லாமே வந்து 2 மார்க்கில் தனித்தனியாக கேட்கலாம். ஸோ இப்போ இதில் 6 2 மார்க் எதில் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரிப்ரேஷனே கேட்கலாம். அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம், அதை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ NaNO2 இது வந்து எதோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபெரசல்ஃபேட், சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ டைக்ரோமேட், பெர்மாங்கனேட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லை, டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நிறையா பார்த்தோம். அது வந்து சிறந்த ஆக்சிஜனேட்ரி அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். அதில் இந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம், ஃபெரஸை ஃபெரிக்கை ஆக்சிடைஸ் பண்ணோம். அதே மாதிரி NaNO2 இதில் இருக்கக்கூடிய NO2 மைனஸும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஃபெரஸை ஃபெரிக்கை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இந்த ரியாக்ஷனில் வேறு என்ன பை ப்ராடக்ட் வருது பாருங்கள். Na வந்து அந்த சல்ஃபேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் பைசல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான நமக்கு தேவையான ப்ராடக்ட் கடைசியில் கொடுத்துருக்காங்க, இந்த NO2 மைனஸ். இது வந்து என்னவா மாறுது, NO அப்படின்னு மாறுது. ஸோ NO அப்படின்னு சொன்னால் நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ அங்கே வந்து +2 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இங்கே NO2 மைனஸ் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே என்னவாக இருக்கும், +3
ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அப்போ +3 ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு போகுது? +2 ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ இது என்னவா செயல்படுதுங்க? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக செயல்படுது. அது ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே டிஃபரன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் 1. அதே மாதிரி ஃபெரஸ் டு ஃபெரிக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் டிஃபரன்ஸ் வருது. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபெரிக் சல்ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபெரிக் இருக்குது பாருங்கள், ப்ராடக்ட்டில் ஃபெரிக் சல்ஃபேட்டில். ஸோ அங்கே 2 ஃபெரிக் வந்து அப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் ரியாக்டன்ட்லேயும் நம்ம 2 போட்டாகணும். அதே நேரத்தில் 2 ஃபெரஸ் டு 2 ஃபெரிக் அப்படின்னு சொன்னால் 2 எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ். அந்த 2 தான் முன்னாடி NaNO2க்கு போட்டிருக்கோம். ஸோ இப்போ NaNO2 2 அப்படின்னு சொன்னால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக சோடியம் பைசல்ஃபேட்டும் ப்ராடக்ட்டில் 2 ஃபார்ம் ஆகும். ஏன்னா 2 சோடியம் இருக்கனால ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் நீங்கள் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் எத்தனை இருக்குன்னா, ஃபெரிக்கில் ஒரு 3 இருக்குது, சோடியம் பைசல்ஃபேட்டில் ஒரு 2 இருக்குது. ஸோ 5ல் ஃபெரஸ் சல்ஃபேட்டில் 2 சல்ஃபேட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மீதி சல்ஃபூரிக் ஆசிடில் எத்தனை சல்ஃபேட் இருக்கும்? 3 இருக்கும். ஸோ அதனால தான் அந்த 3 வந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே லெஃப்ட் சைடில் சல்ஃபூரிக் ஆசிடில் 6 இருக்குது. ஸோ அதில் பைசல்ஃபேட்டுக்கு 2 கழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மிச்சம் வந்து 4 ஹைட்ரஜன் வேணும். அதுதான் 2 வாட்டர் அங்கே வந்திருக்கு. வெரி சிம்பிள், ஈஸியாக நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ வந்து இங்கே சோடியம் நைட்ரைட் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஃபெரிக்கை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு NO கேஸ் வருது. ஸோ இதை புரிஞ்சிட்டு நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸோ N2O3 அதாவது டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு, இதை வந்து எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இந்த நைட்ரிக் ஆக்சைட்லேருந்து கொண்டு வரோம். ஸோ இதுவும் ப்ளஸ் வந்து அடுத்த ஆக்சைடு நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா, N2O4. அப்போ ப்ரீவியஸ் ஆக்சைடும் நெக்ஸ்ட் ஆக்சைடும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதா இந்த N2O3. ஸோ அப்போ NOவில் பார்த்தீங்கன்னா +2ல் இருக்குது, N2O4ல் +4ல் இருக்குது. இந்த +2வும் +4ம் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கிது? 2 +3 கிடைக்கிது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ +2 ஸ்டேட்டில் நைட்ரிக் ஆக்சைடு, +4 ஸ்டேட்டில் நைட்ரஜன் டெட்ராக்சைடு, இது ரெண்டும் சேர்ந்தது நமக்கு என்ன கிடைக்கிது? N2O3 sesquio ஆக்சைடு கிடைக்கிது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 கேஸ். ஸோ இது நம்ம லாஸ்ட் இயரில் ப்ராக்டிக்கலில் பண்ணியிருக்கோம். லெட் நைட்ரேட் சால்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஹீட் பண்ணாலே போதும், அந்த உப்பு பொரிந்து செம்பழுப்பு நிற வாயு வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரெட்டிஸ் ப்ரௌன் கேஸ் தான் இந்த NO2. அப்புறம் லெட்டு வந்து மோனோஆக்சைடாக அங்கே டீகம்போஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் வரும். வெரி சிம்பிள், இதை ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரஜன் டெட்ராக்சைடு, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன சொன்னோம்? நைட்ரஜன் டை ஆக்சைடுடைய டைமெரிக் ஆக்சைடு தான் நைட்ரஜன் டெட்ராக்சைடு. அப்போ ரெண்டுமே சேர்ந்து டைமரைஸ் ஆகக்கூடிய அந்த ஈக்குவேஷன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. 2NO2 gives N2O4. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், பென்டாக்சைடு ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ பென்டாக்சைடு ஃபார்ம் பண்ணும்போது இதை வந்து எந்த ஆசிட்லேருந்து கொண்டு வரோம்னா நைட்ரிக் ஆசிட்லேருந்து கொண்டு வரோம், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஸோ பாஸ்பரஸோடைய பென்டாக்சைடு நைட்ரிக் ஆசிடில் போடும்போது நைட்ரஜன் என்னவாக மாறிடுது? பென்டாக்சைடாக மாறிடுது. வேறஸ் அந்த P2O5 பாஸ்பரஸினுடைய ஆக்சைடு வந்து ஆசிடாக மாறிக்குது. ஸோ இது வந்து மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் இது. ஸோ HPO3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்சிடேஷன் நம்பர் சேம் தான் பாருங்கள். நைட்ரிக் ஆசிட் +5, P2O5லையும் பாஸ்பரஸ் +5, பென்டாக்சைடு நைட்ரஜன் பென்டாக்சைட்லையும் பாஸ்பரஸ் நைட்ரஜன் +5ல் இருக்குது. அண்ட் HPO3லையும் பாஸ்பரஸ் வந்து +5ல் தான் இருக்குது. ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட் அந்த எலமெண்ட்ஸ் நீங்கள் சென்ட்ரல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா +5 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஜஸ்ட் இங்கே என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஆக்ஸோ ஆசிட் ஒரு ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணது அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த ஆசிட் வந்து ஆக்சைடாக மாறிடுது, அந்த ஆக்சைடு வந்து ஆசிடாக மாறிடுது. வெரி சிம்பிள், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 ரியாக்ஷனுமே நல்லா எழுதி பார்த்துக்குங்க, பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். நைட்ரஸ் ஆக்சைடு ஃபஸ்ட்டு, அதில் 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து N2 மாலிகுலுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் பார்த்துருப்போம். ஸோ இந்த N2க்கு இடையில் என்ன இருக்கும்னா ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், முப்பிணைப்பு இருக்கும். ஸோ அந்த பிணைப்பை நம்ம போட்டுட்டு இப்போ 2 நைட்ரஜன்லேயுமே ஒரு தனி எலக்ட்ரான் இரட்டை இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி நல்லா புரிஞ்சிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை ஸ்டெப் வைஸாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு N2O, N2Oவில் நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. இப்படி தான் நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3ன்னு வரும். அப்போ 2sல 2 எலக்ட்ரான் இருக்கும், 2pயில் 3 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 3 எலக்ட்ரானை வச்சு தான் நைட்ரஜனுக்கு 3 வேலன்சி நம்ம போடுறோம். அந்த N2ஓடைய ஸ்ட்ரக்சர் கீழே ஸ்டெப் 2ல் போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, பிணைப்பு தரம் 3. இப்போ 2 நைட்ரஜனுக்கும் வந்து ஒரு லோன் பேர் போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்க நைட்ரஜனை ஏன்னு போட்டிருக்கேன், ரைட் சைடில் இருக்க நைட்ரஜனை வந்து பின்னு போட்டிருக்கேன்.
ஸோ இந்த சும்மா ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி அப்படி ஏபி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் பிங்கிற நைட்ரஜன் என்ன பண்ணுது, தங்கிட்ட வச்சுருக்க ஒரு லோன் பேரை ஆக்சிஜனுக்கு கொடுத்துருது. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, நைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் ஷார்ட் ஆகும். அதில் வேலன்ஸ் ஷெல்ல 5 இருக்கணும். இப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி நைட்ரஜனுக்கு இப்போ ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிட்டதுனால இப்போ ஒரு எலக்ட்ரான் ஷார்ட் ஆகிடுது. அதனால் அது ப்ளஸ்ஸு. அப்போ அந்த ஈதல் பிணைப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஏன் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8 அங்கே போட்டிருக்கேன். 1s2 2s2 2p4. இப்போ வந்து இந்த 6 எலக்ட்ரான்ஸோட சேர்த்து 3 லோன் பேரோட சேர்த்து இப்போ நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி அதுக்கு கொடுத்துருக்கு. அப்போ 6 + 1 7. அப்போ 6 இருந்தால் நியூட்ரல், 7 இருந்தால் நெகட்டிவ். அப்போ இது மோனோவேலண்ட் ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்குது. ரைட்டுங்களா? டெட்ராவேலண்ட் நைட்ரஜன் பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா 2 நைட்ரஜனுமே ட்ரைவேலண்ட். ஸோ ட்ரைவேலண்ட்டாக இருந்தால் நைட்ரஜன் நியூட்ரலாக இருக்கும். வேறு ஸ்டெப் 3ல் பி நைட்ரஜன் வந்து டெட்ராவேலண்ட்டாக இருக்குது. அதனால் அது வந்து பாசிட்டிவ். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், டெட்ராவேலண்ட்னா பாசிட்டிவ் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் டைவேலண்ட்னா நியூட்ரல், மோனோவேலண்ட்னா நெகட்டிவ். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, நைட்ரஜன்டேருந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது. அப்போ 6 + 1 7, தட் இஸ் மோனோவேலண்ட் இஸ் நெகட்டிவ். அது மாதிரி நமக்கு கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டெப் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, வெரி சிம்பிள். நைட்ரஜனுடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு லோன் பேர் எடுத்து ஆக்சிஜனுக்கு ஷேர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, N2O ஃபார்ம் ஆகுது. இப்போ இதனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ஆக்சிஜனில் ஒரு லோன் பேர் திரும்ப நைட்ரஜனுக்கு ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்து இந்த ஏபி இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பை பாண்டு வந்து அப்படியே என்ன ஆகும்னா லோன் பேராக ஏ நைட்ரஜனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏ நைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸ். ஏன்னா லோன் பேரில் 4 இருக்குது, ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு. 4 + 2 6. ஸோ அதனால் அது நெகட்டிவ் ஆகிடுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ வந்து டைவேலண்ட்டாக இருந்தால் என்ன இருக்குது, நைட்ரஜன் நெகட்டிவாக இருக்குது. ஏன் பி நைட்ரஜன் பாசிட்டிவாக இருக்குது, அது டெட்ராவேலண்ட். வெரி சிம்பிள். ஏன் இந்த நைட்ரஜன் நியூட்ரல் ஆகிடுச்சு, ஸோ இது டைவேலண்ட். அப்போ மொத்தம் வந்து 2 லோன் பேரில் 4 எலக்ட்ரான் ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ மொத்தம் வந்து 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது நியூட்ரலாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்ரஸ் ஆக்சைடு இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நான் ஸ்ட்ரக்சர் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இது வந்து வெரி சிம்பிளான ஸ்ட்ரக்சர். இது இந்த பாண்ட் லென்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க புக்கில். ஸோ அது எக்ஸாமில் கேட்டால் அதையும் நீங்கள் வந்து போட்டுருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நைட்ரிக் ஆக்சைடில் வந்து நைட்ரஜன் வந்து ஒரு லோன் பேர் வச்சுருக்கு, ஆக்சிஜன் வந்து 2 லோன் பேர் வச்சுருக்கு. இப்போ 2க்கும் நடுவில் ஒரு 2 சாலிட் லைனும் ஒரு டாட்டட் லைனும் போட்டிருக்கோம். ஸோ இந்த டாட்டட் லைனுக்கு என்ன மீனிங்னா, இது ஒரு ஆட் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஆட் எலக்ட்ரான் யாரோடது அப்படின்னு சொன்னால் இந்த நைட்ரஜனோடது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆக்சிஜன் வேலன்ஸ் ஷெல்லில் 6 எலக்ட்ரான் அது இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஏன் அப்படின்னா 2 எலக்ட்ரானை நைட்ரஜனோட ஷேர் பண்ணியிருக்கு, அது சாலிட் லைனில் போட்டிருக்கோம். அப்புறம் 4 எலக்ட்ரான் தனியாக வச்சுருக்கு, 4 + 2 6. அப்போ இந்த ஆட் எலக்ட்ரான் யாருது அப்படின்னு சொன்னால் இந்த நைட்ரஜனோடது. ஏன்னா நைட்ரஜனில் வேலன்ஸ் ஷெல்லில் 5 எலக்ட்ரான் இருக்கணும். 2 எலக்ட்ரானை ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்திருக்கு, ப்ளஸ் 2 லோன் பேரில் இருக்குது 4. அப்போ மிச்சம் இருக்க அந்த டாட்டட் லைனோட எலக்ட்ரான் வந்து இந்த நைட்ரஜனோடது. ஸோ அதையும் இந்த ஆக்சிஜனோட ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ இது நைட்ரஜன், ஆக்சிஜன் இது 2க்கும் நடுவில் பிணைப்பு தரம், அதாவது நம்பர் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2.5. அதாவது பிணைப்பு தரம் வந்து 2.5. ஏன்னா 2 பாண்டுக்கு 4 எலக்ட்ரான் ப்ளஸ் 5வது எலக்ட்ரான் ஒன்று அங்கே ஷேர் ஆகிருக்கு. அதனால் இதனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 2.5. ஸோ இது கொஷினில் கேட்கலாம். நைட்ரிக் ஆக்சைடு பாண்ட் ஆர்டர் கேட்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம சொல்ல முடியும். அண்ட் தென் இதனுடைய நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொன்னோம், இது ஒரு ஆட் எலக்ட்ரான் வச்சுருக்கு, பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னோம், பட் கலர்லெஸ்ன்னு சொன்னோம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நம்ம வந்து இந்த லூயி ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் ஆன்சர் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட், இப்போ வந்து இது டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டைஆக்சைடு. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெப் வைஸ் அப்படி நான் போட்டு காமிச்சிருக்கேன். முதல்ல வந்து 2 நைட்ரஜனை பாண்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஏபி அப்படின்ட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த 3 ஆக்சிஜனுமே நைட்ரஜனில் டைரெக்டாக தான் பாண்டில் இருக்குங்கும்போது ஒரு ஏ நைட்ரஜனுக்கு ஒரு ஆக்சிஜனை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க, பி நைட்ரஜனுக்கு 2 ஆக்சிஜனை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு ஸ்டெப் 2ல் நமக்கு வந்துடும். அடுத்த ஸ்டெப் 3 அப்படிங்கும்போது இதை நம்ம ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணுறோம். எப்படின்னு சொன்னாக்கா, நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஏ நைட்ரஜனாக எடுத்துக்கோங்க.
ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ அதை வந்து பி நைட்ரஜனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனோட பாண்டில் இருந்தால் டபுள் பாண்டு ஆக்சிஜனாக இருக்கும். 2 ஆக்சிஜனோட பாண்டில் இருந்தால் ஒரு பாண்டு டபுள் பாண்டாக இருக்கும், ஒரு பாண்டு சிங்கிள் பாண்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது. ஸ்டெப் 3ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஏ நைட்ரஜனில் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கும், பி நைட்ரஜனில் ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டாக இருக்கும், இன்னொரு ஆக்சிஜன் வந்து சிங்கிள் பாண்டில் இருக்கும். தட் இஸ் மோனோவேலண்ட், அது நெகட்டிவாக இருக்கும். ஸோ டைவேலண்ட் ஆக்சிஜன் நியூட்ரலாக இருக்கும். வேறஸ் இந்த ஏ நைட்ரஜன் நியூட்ரல், பி நைட்ரஜன் பாசிட்டிவ். ஏன்னா பி நைட்ரஜன் டெட்ராவேலண்ட். வெரி சிம்பிள். அதை சுற்றி 4 பாண்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் அது பாசிட்டிவ். ரைட். அடுத்து ஸ்டெப் 4 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அது வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு ஏ நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பி நைட்ரஜனை ரொட்டேட் பண்ணுறீங்க. ரொட்டேட் பண்ண என்னாகும், கீழே இருக்க டபுள் பாண்டுவோ மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்டுவோ கீழே வந்துடும். ஸோ அப்போ ஒரு ஃப்ளிப்பிங் மாதிரி பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கிது. ஸோ வெரி சிம்பிளாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு N2 பாண்டை காமிங்க, அப்புறம் NO பாண்டை காமிங்க, அப்புறம் அதை வந்து டபுள் பாண்ட் எது சிங்கிள் பாண்ட் எதுன்னு பார்த்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் வந்து சில ஸ்ட்ரக்சரில் வந்து லோன் பேர்ஸ் காட்டாமல் இருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து லோன் பேர் காமிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெரைவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் NO2 முதல்ல என்ன பண்ணுறோம், ONO இந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் போட்டுருங்க ஸ்டெப் 1ல். அடுத்த ஸ்டெப் 2ல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு பாண்டு 2 ஆக்சிஜன் ஒரு நைட்ரஜனில் கனெக்ட் ஆகும்போது ஒன்று டபுள் பாண்டாக இருக்கும், ஒன்று சிங்கிள் பாண்டாக இருக்கும். டபுள் பாண்டு நியூட்ரலாக இருக்கும், சிங்கிள் பாண்டில் இருந்தால் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் வந்து இந்த ஸ்டெப் 3ல் நான் போடாமல் விட்டுட்டேன். ஸ்டெப் 4ல் அது போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டெப் 4ல் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து என்னவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, இன்னொரு ஆக்சிஜன் நியூட்ரலாக இருக்குது. ஏன் அந்த நைட்ரஜன் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அதில் வந்து டெட்ராவேலண்ட், அதாவது 3 பாண்டு வந்து ஒரு ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு ஆட் எலக்ட்ரான் அங்கே இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் அதில் வந்து 4 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து பாசிட்டிவ். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இதில் என்ன சொல்கிறோம், நம்ம ஆட் எலக்ட்ரான் இருக்குது, பேராமேக்னட்டிக்காக இருக்குது, அதனால தான் அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வருது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த நைட்ரஜனில் ஒரு சிங்கிள் டாட் இருக்குது. அப்போ இது ஒரு ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ரேடிக்கல் அப்படின்னு சொன்னால் தனி உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போல்லாம் வந்து மூலக்கூறில் வந்து எலக்ட்ரான் வந்து ஒத்தையாக இருக்கும், அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா தனி உறுப்புன்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு தனி உறுப்பு. சார் என்ன சார் ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கீங்க, ப்ளஸ் மைனஸ் போட்டிருந்தா அது அயனியாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் என்ன ஆகிடுது, பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ அந்த ப்ளஸ் மைனஸை பொறுத்த வரைக்கும் இது நியூட்ரல். வேற ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது ரேடிக்கல். அப்படி தான் நம்ம என்னோடய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். அப்போ 3 ஸ்டெப்பில் போட்டிருக்கோம், 4 ஸ்டெப்பில் முதல்ல ONO பாண்டு காமிச்சிருக்கோம், ஒன்று டைவேலண்ட், ஒன்று மோனோவேலண்ட் காமிச்சிருக்கோம். அப்புறம் டைவேலண்ட் ஆக்சிஜன் நியூட்ரல், மோனோவேலண்ட் ஆக்சிஜன் நெகட்டிவ். அப்புறம் 3 லோன் பேர் போட்டால் அது மோனோவேலண்ட், 2 லோன் பேர் போட்டால் அது டைவேலண்ட். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நைட்ரஜனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்லில் மொத்தம் எத்தனை இருக்கணும், 5 இருக்கணும். வேறு இங்கே வந்து எத்தனை இருக்குது, 4 தான் இருக்குது. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் யாருக்கு கொடுத்துருது, ஆக்சிஜனுக்கு கொடுத்துருது. எது மூலயமா, கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்டு பண்ணணும். அதனால் வந்து அது பாசிட்டிவாக இருக்குது, டெட்ராவேலண்ட் அப்படின்னு போட்டு காமிச்சாங்க ஸ்டூடெண்ட். வெரி சிம்பிள். கண்டிப்பாக ஆட் எலக்ட்ரான் போடணும். இந்த ஆட் எலக்ட்ரான் நீங்கள் NO2லையும் NOலையும் காமிக்கல அப்படின்னு சொன்னாக்கா மார்க் வராது. நெக்ஸ்ட்டு அடுத்த 2 ஆக்சைடு, டெட்ரா ஆக்சைடு அண்டு பென்டாக்சைடு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 2 NO2 உடைய டைமர், அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். N2O4 வந்து 2 NO2 உடைய டைமர். ஸோ இதில் ஒரு ஆட் எலக்ட்ரான், அதில் ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே பேரப்பாயிடு ஒரு பாண்ட் பேரா அங்கே மாறிடுது. ஸோ தட் இஸ் N2O4. அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே எப்படி கொண்டு வரோன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து N2 பாண்டை காமிச்சிருங்க. ஸோ அப்புறம் இங்கிட்ட 2 ஆக்சிஜன், அங்கே 4 ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, 2 ஷேர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்புறம் இது 2 நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரே நைட்ரஜனில் 2 ஆக்சிஜன் இருந்தால் ஒன்று டைவேலண்ட், இன்னொன்று மோனோவேலண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த டைவேலண்ட் ஆக்சிஜனாக இருக்கிறது வந்து நெகட்டிவாக இருக்கும், சாரி நியூட்ரலாக இருக்கும். மோனோவேலண்ட்டாக இருக்கிறது வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய ஸ்ட்ரக்சர், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து ஸ்டெப் 3ல் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து மேலே இருக்கிறது வந்து நியூட்ரல் காமிச்சிருக்கோம், கீழே இருக்கிறது வந்து நெகட்டிவ் காட்டல. ஸோ அது சின்ன கரெக்ஷன் இருக்குது, பார்த்துக்குங்க. 3 லோன் பேர் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் அதை காமிச்சிருங்க. வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். ஒரு நைட்ரஜனில் ஒரு ஆக்சிஜன் டைவேலண்ட், இன்னொரு ஆக்சிஜன் மோனோவேலண்ட்.
ஸோ அது மாதிரி ஆப்போசிட்டில் நீங்கள் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டை காமிச்சிட்டிங்கன்னா நைட்ரஜன் டெட்ராக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்துடும். ஸோ இதில் ஸ்டெப் 3ல் சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ நைட்ரஜன் பென்டாக்சைடில் வந்து N2O5 5 ஆக்சிஜன் இருக்குது. எப்படி ஷேர் பண்ணுறீங்க? வெரி சிம்பிள். இங்கே 2 அங்கே 2 ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜிங் ஆக்சிஜன் போட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 நைட்ரஜன் நடுவில் ஒரு பிரிட்ஜிங் ஆக்சிஜன் போட்டுருங்க. அடுத்த ஸ்டெப்பில் மிச்சம் இருக்கிற 4 ஆக்சிஜனை 2 ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் 3ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் போட்டுருங்க. ஏன்னா 2 ஆக்சிஜனில் 1 நியூட்ரல் இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்னு போட்டு லோன் பேரை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர், நெகட்டிவ் ஆக்சிஜனுக்கு 3 லோன் பேர் நீங்கள் போட்டு நைட்ரஜனுடைய பென்டாக்சைடு ஸ்ட்ரக்சர் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ இதில் எந்த கஷ்டமுமே இல்லை. ஸ்டெப் வைஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சோ ஆசிட்ஸ், ஆக்சோ அமிலங்கள் பார்க்குறோம். ஸோ இதுலேயுமே 6 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5ல் வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து ஒரு ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், அடுத்த 2 இன்னொரு ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டினுடைய இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹைப்போ நைட்ரஸ் அமிலம், ஃபார்முலா H2N2O2. இதில் வந்து நைட்ரஜன் +1. அதே போல் நைட்ரஸ் ஆக்சைடு +3, பெர்நைட்ரஸ் ஆக்சைடு, பெர்நைட்ரஸ் ஆசிட் இதில் வந்து +5 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதில் இந்த பெர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா எக்ஸஸ் அப்படிங்கிற மீனிங். HNO2 எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 இருக்குது. அப்போ பெர்நைட்ரஸ் ஆசிடில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ பெர்நைட்ரஸ் ஆசிடுக்கும் நைட்ரஸ் ஆசிடுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா HNO3. ஸோ இதில் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னு சொன்னால் இது பெர்நைட்ரிக் ஆசிட், அதாவது HNO4. ஸோ இந்த HNO4ல் நைட்ரஜன் எப்படி +7 வந்துச்சு? ஸோ நீங்கள் அதை +7 ஃபிக்ஸ் பண்ணிங்க. அப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு +1, டோட்டலாக என்ன ஒரு +8 வருது. ஸோ இந்த +8 பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலாவில் -8 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, ஏன்னா ஒரு ஆக்சிஜன் -2. ஸோ அப்போ 4 ஆக்சிஜனுக்கு -8 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வேறு இந்த நைட்ரிக் ஆசிடை பாருங்கள் எப்படி வந்து +5 வந்துச்சு. அந்த +5 நாங்கள் போட்டிங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு +1, டோட்டல் +6, 3 ஆக்சிஜனுக்கு 3 × -2 -6 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே நைட்ரஜன் +5. ஸோ இதே மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இதே ஆர்டரில் நீங்கள் முதல்ல ஆக்சோ அமிலங்களை ஞாபகம் வச்சுக்கணும், மெமரி பண்ணிக்கணும். ஹைப்போ நைட்ரஸ் அமிலம், நைட்ரஸ் அமிலம், பெர்நைட்ரஸ் அமிலம், நைட்ரிக் அமிலம், பெர்நைட்ரிக் அமிலம். ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து ஹைப்போ நைட்ரஸ் அமிலம் H2N2O2. ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நைட்ரஜன் வந்து +1. இப்போ இங்கே வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆசிட் வந்து இதில் கரஸ்பாண்டிங் இதுக்கான சால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் சால்ட். அதுலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது ஹைட்ரஜன் அந்த எடுத்துகிட்டு மோனோவலண்ட் ஒரு கேட்டயான் போடுங்க, சில்வர் +. அப்போ அங்கே ஃபார்முலா எப்படி மாறும்? H2 பதிலாக Ag2. ஸோ அப்போ இது என்ன? சில்வர் ஹைப்போநைட்ரேட். அப்போ இது வந்து என்ன? ஹைப்போநைட்ரஸ் ஆசிடுடைய ஒரு சால்ட். ஸோ இந்த சால்ட்டை ஆசிடை போட்டு டீகம்போஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன். இந்த கேட்டையான ப்ரெசிபிடேட் பண்ணுறோம். அதாவது HCl போடும்போது AgCl உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கர்டி ஒயிட் ப்ரெசிபிடேட். ஸோ அதை ப்ரெசிபிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடியது வந்து அந்த ஆக்சைடு பார்ட் வந்து H+ஓட சேர்ந்து ஆசிடாக மாறிடுது. தட் இஸ் H2N2O2. வெரி சிம்பிள். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ இந்த Ag2N2O2வை 2ஆக பிரிச்சுக்கணும். 2Ag + N2O2 2-. ஸோ இந்த N2O2 2- 2 புரோட்டானோட சேரும்போது அது ஆசிடாக மாறிடுது. ஸோ இது ஒரு சால்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி நைட்ரஸ் ஆசிடுமே சால்ட்லேருந்து தான் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து பேரியம் நைட்ரைட். ஸோ நைட்ரஸ் ஆசிடுடைய பேரியம் சால்ட்டு தான் பேரியம் நைட்ரைட். ஸோ எப்படி ஃபார்முலா வருது அப்படின்னு சொன்னால் பேரியம் வந்து 2+ டைவேலண்ட் கேட்டயான். ஸோ அப்போ வந்து அந்த சார்ஜ் வந்து நம்பர் ஆஃப் நைட்ரைட்டாக வந்துடும். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து BaNO2 ட்வைஸ். ஸோ இதை வந்து பேரியத்தை ப்ரெசிபிடேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆசிட் போடணும்னா சல்ஃபியூரிக் ஆசிட் போடணும்.
ஸோ பேரியம் சல்ஃபேட் கெட்ஸ் precipitated. அப்போ நமக்கு என்ன ஆசிட் கிடைக்குன்னா கரஸ்பாண்டிங் நைட்ரஸ் ஆசிட் நமக்கு கிடைக்கும். வெரி சிம்பிளான ஈக்குவேஷன் தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நைட்ரஸ் ஆசிட் அதனுடைய ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்கிறோம் பெர்நைட்ரஸ் ஆசிட். சார் இப்போ நைட்ரஸ் ஆசிட் HNO2 ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வந்தாக்க HNO3 சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா HNO3 அப்படிங்கிறது எதுனா பெர்நைட்ரஸ் ஆசிட் மாதிரியே அதுலேயும் எத்தனை தான் இருக்குது, ஃபார்முலா சேமாக தான் இருக்குது. அதுவும் வந்து ஹைட்ரஜன் 1 நைட்ரஜன் 1 ஆக்சிஜன் 3. பெர்நைட்ரஸ் ஆசிட்லேயும் எப்படி இருக்குது, ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் 3 நைட்ரஜன் 1 சேமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஐசோமர் மாதிரி. ஸோ ஆனால் பாண்ட் கனெக்டிவிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த பாண்ட் கனெக்டிவிட்டி நமக்கு புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெர்நைட்ரஸ் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பெர்நைட்ரஸ் ஆசிடுக்கும் நைட்ரஸ் ஆசிடுக்கும் ஒரே ஒரு ஆக்சிஜன் டிஃப்ரென்ஸுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த பெர்நைட்ரஸ் ஆசிட் வேணும்னா பெராக்சைடு போடணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் மெத்தட் எங்கேயும் நீங்கள் பார்க்கலாம்னா நைட்ரிக் ஆசிட்லையும் பார்க்கலாம். அங்கேயும் வந்து பாருங்கள் பெராக்சைடு போடுறீங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடும் நைட்ரஸ் ஆசிடும் HNO2. ஸோ அதையும் நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ண வைக்கிறோம். அப்போ ஒரு ஆக்சிஜன் அங்கே இன்சர்ட் ஆகுது. ஸோ இன்சர்ஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, பெர்நைட்ரஸ் ஆசிட் கிடைக்கிது. வெரி சிம்பிளான ஈக்குவேஷன். ஸோ பெர் ஆசிட் அப்படின்னு சொன்னாலே என்ன போடணும், ஹைட்ரஜன் பெராக்சைடு போடணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு நைட்ரஸ் ஆசிட் போட்டால் என்ன கிடைக்கும், பெர்நைட்ரஸ் ஆசிட் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரிக் ஆசிட். ஸோ இங்கே வந்து நைட்ரஜன் வந்து நைட்ரிக் ஆசிடில் +5 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது ஆஸ்வால்ட் ப்ராசஸ்ன்னு நம்ம ஏற்கனவே தனியாகவே நைட்ரிக் ஆசிடுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த யூசஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ்வால்ட் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுவோம், ஹேபர் முறையில் ப்ரிப்பேர் பண்ண அமோனியா எடுத்துக்கிட்டு 10 டைம்ஸ் ஏரை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சேம்பரில் பாஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அது வந்து கேட்டலிஸ்ட் இருக்கும். ஸோ பிளாட்டினம் அந்த கம்பி வலையில் செலுத்தும் போது 1275 கெல்வின் டெம்பரேச்சரில் ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். அது ஃபர்தராகவும் ஆக்சிடைஸ் ஆகும் அந்த டெம்பரேச்சரில் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ அங்கே வந்து இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணி டைரெக்டாக நைட்ரிக் ஆசிடுக்கான அந்த ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். இங்கே வந்து 2 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு டைமரைஸ் ஆகி கிடைக்கக்கூடிய டெட்ரா ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெட்ரா ஆக்சைடு வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு HNO3 ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்து சிமிலராக இருக்கும். அடுத்த 2 ஸ்டெப் வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எது எழுதினாலும் கரெக்டு தான் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பெர்நைட்ரிக் ஆசிட். இது ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன வேணும், ஹைட்ரஜன் பெராக்சைடு வேணும். ஸோ அது போட்டு தான் நம்ம பண்ணணும். ப்ளஸ் N2O5 நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ நைட்ரஜன் பென்டாக்சைடோட ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, நைட்ரஜன் பென்டாக்சைடு வந்து +5 ஸ்டேட்டில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து என்ன ஆகுது, +7 ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ அப்போ அடுத்தது இன்னொரு நைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அது HNO3 மாறிடுது. அங்கே வந்து என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை, +5 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ வேறு இன்னொரு நைட்ரஜனில் என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் ரைஸ் ஆகுது. அதாவது +5 வந்து +7 மாறிடுது. நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெர்நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் பென்டாக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது பெர்நைட்ரிக் ஆசிட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த நைட்ரஸ் ஆசிட், பெர்நைட்ரஸ் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட், பெர்நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக் ஆசிட் 3 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அதிகமாக இருக்கனால. ஸோ மீது எல்லாமே ஒரு ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து 2 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஸ் யூஷுவல் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். பார்த்துக்குங்க, எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து 6 ஆக்ஸோ ஆசிட்ஸினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத வந்து டேபிளாக 2 பிரித்து நான் போட்டிருக்கேன். புக்கில் வந்து எல்லாம் சேர்த்து போட்டிருந்தாங்க. டீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் 2 பிரித்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்லைடில் வந்து ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து H2N2O2. ஸோ இதை வந்து சின்ன வீடியோ மூலயமா காமிச்சிருக்கேன். அதை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H2N2O2 ஹைப்போ நைட்ரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இதோட ஃபார்முலாவில் மிடில் N2 இருக்குது இல்லைங்களா? ஸோ முதல்ல அந்த N2 உடைய ஸ்ட்ரக்சர் போட்டுக்குவோம். ஸோ நைட்ரஜன் மாலிகுலில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 நைட்ரஜனுக்கு நடுவில்
ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ அதை முதல்ல ஞாபகப்படுத்திக்கிறோம். அண்ட் தென் இந்த 2 நைட்ரஜன்லையும் ஒரு வேலன்சியை, அதாவது ஒரு பாண்டை வந்து கட் பண்ணி நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டால், இப்போ 2 நைட்ரஜன்லையும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு வேலன்சி காமிச்சிட்டு அங்கே ரெண்டுலேயுமே நம்ம வந்து OH பாண்ட் கனெக்ஷன் காமிச்சிடுறோம். இப்போ டைவேலண்ட் ஆக்சிஜனில் 2 லோன் பேர் போட்டுக்கணும், ட்ரைவேலண்ட் நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் போட்டுக்கணும். இது ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மிடில் நைட்ரஜன் ஸ்ட்ரக்சர், 2 பக்கமும் 2 OH கனெக்ஷன் காமிச்சிட்டாங்க. இது வந்து H2N2O2. ஸோ அப்படியே இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட் போட்டுடலாம். ஸோ ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட் ஃபார்முலா வந்து H4N2O4. ஸோ அங்கேயும் வந்து மிடில் வந்து ஒரு N2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பாண்டை டெலீட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம 2 பாண்டை டெலீட் பண்ணிடுறோம். ஸோ பிட்வீன் 2 நைட்ரஜன் வந்து ஒரே ஒரு பாண்டு மட்டும்தான் இருக்கும், அந்த சிக்மா பாண்டு மட்டும்தான் இருக்கும். அந்த பை பாண்டு வந்து வெளியில் வந்துடுது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ வேலன்சி இருக்குது. இப்போ 2 ஃப்ரீ வேலன்சியை வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 2 நைட்ரஜன்லையுமே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் 2 நைட்ரஜன்லையுமே நம்ம வந்து தனித்தனியாக 2 OH கனெக்ஷன்ஸ் காமிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 நைட்ரஜன்லையுமே ட்ரை வேலன்சி இருக்கனால ஒவ்வொரு லோன் பேர் காமிச்சிட்றோம். ஒவ்வொரு ஆக்சிஜன், மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்குது. ஒவ்வொரு ஆக்சிஜன்லையுமே 2 லோன் பேர் போட்டால் தான் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே வந்து டைவேலண்ட் ஆக்சிஜன். H4N2O4ஓட ஸ்ட்ரக்சர் வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் நைட்ரஸ் ஆசிட் பேர் நைட்ரஸ் ஆசிட். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நைட்ரஸ் ஆசிட் போடுறப்ப முதல்ல வந்து என்ன பண்ணணும், நைட்ரிக் ஆக்சைடு. இனிமேட்டு வரக்கூடிய எல்லா ஆசிடுக்கும் நம்ம நைட்ரிக் ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம காமிச்சிடலாம். முதல்ல நைட்ரிக் ஆக்சைடு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன மாதிரி பாண்ட் கனெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிடில் அந்த NOவோட ஒரு OH கனெக்ஷனில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த OH மட்டும் தனியாக பிரித்து காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு NO ஸ்ட்ரக்சர் போட்டு அப்புறம் OH ஸ்ட்ரக்சர் போடுறோம். அதே மாதிரி பெர்நைட்ரஸ் ஆசிட்லையும் அந்த NO ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு OOH போடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெர்நைட்ரஸ் ஆசிடில் 3 ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரிக் ஆசிட்லேயும் 3 ஆக்சிஜன் இருக்குது. நைட்ரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜனுமே நைட்ரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜனுமே டைரெக்டாக நைட்ரஜனில் பாண்ட் ஆகிருக்கும். வேற இந்த பெர்நைட்ரஸ் ஆசிடில் 2 ஆக்சிஜன் தான் நைட்ரஜனோட டைரெக்டாக பாண்டில் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பெர்நைட்ரஸ் ஆசிடுக்கும் நைட்ரஸ் ஆசிடுக்கும் உள்ள நைட்ரிக் ஆசிடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ பெர்நைட்ரஸ் ஆசிடில் 2 ஆக்சிஜன் தான் நைட்ரஜனில் பாண்டில் இருக்குது. வேறஸ் வந்து நைட்ரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் 3 ஆக்சிஜன் டைரெக்டாக வந்து நைட்ரஜனோட பாண்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம HNO2 நைட்ரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரை முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். OH பாண்டு தனியாக காமிச்சிட்டு பேசிக்காக நம்ம NO நைட்ரிக் ஆக்சைடு, ஸோ இதை வந்து தனியாக காமிச்சிக்கலாம். முதல்ல இந்த NOவோட ஸ்ட்ரக்சர் தான் போடணும். ஸோ இனிமேட்டு வரக்கூடிய ஆசிடுக்கு எல்லாத்துலேயுமே இந்த NOலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நைட்ரிக் ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறோம். N டபுள் பாண்ட் O இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆட் எலக்ட்ரான் இங்கே டாட் வச்சுருக்கோம். ஸோ அது ஆக்சுவலாக நைட்ரிக் ஆக்சைடுன்னு வரும்போது அது 2.5 பாண்ட் ஆர்டரில் இருக்கும். ஸோ அதை வந்து வேலன்சியை வெளியில் கொண்டு வந்து அதில் தான் இப்போ நம்ம வந்து OH ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 டைவேலண்ட் ஆக்சிஜன்லேயும் 2 லோன் பேர் இருக்கும். ட்ரைவேலண்ட் நைட்ரஜனில் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். நைட்ரிக் ஆக்சைடோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டு அந்த ஒரு ஆட் எலக்ட்ரானை வந்து OH பாண்டுக்கு ஆக்சிஜனோட ஷேர் பண்ணும்போது நமக்கு இந்த நைட்ரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் இதில் வந்து பெர் நைட்ரஸ் ஆசிட், ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரான்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆக்சிஜனை போட்டு ஃபார்முலா நம்ம கொண்டு வரோம், பெர் நைட்ரஸ் ஆசிட். ஸோ இந்த ஆசிடுடைய ஃபார்முலா HOONO.
ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆசிடுடைய ஐசோமர்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த பாண்டு கனெக்ஷனை காட்டுறதுக்காக அதனுடைய ஃபார்முலாவை கொஞ்சம் நம்ம இப்படி எழுதுறது தான் பெட்டர். ஸோ இந்த OH பாண்டை வந்து தனியாக ஸ்ட்ரக்சர் காமிச்சிட்டு NO தனியாக காமிச்சிட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் ஆக்சிஜனை இன்சர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிடலாம். முதல்ல வந்து நைட்ரிக் ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் போட்டோம் ஆஸ் யூஷுவல். இந்த ஒரு ஆட் எலக்ட்ரான் நைட்ரஜனில் இருக்கிறத நம்ம வந்து ஆக்சிஜன் பாண்டுக்கு கொடுத்துட்டு அந்த ஆக்சிஜனோட ஃபர்தராக இன்னொரு OH வந்து லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இதோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகிடும். 3 ஆக்சிஜனில் வந்து டைவேலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்கும். வேறஸ் ஒரே ஒரு அந்த ட்ரைவேலண்ட் நைட்ரஜனில் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இது வந்து பெர்நைட்ரஸ் ஆசிட் ஸ்டூடெண்ட். வந்து நைட்ரிக் ஆசிட் அண்ட் பெர்நைட்ரிக் ஆசிட். ஸோ இந்த நைட்ரிக் ஆசிடில் வந்து இங்கே நம்ம ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லைங்களா, என்ன இருக்கும், நைட்ரஜனோட 3 ஆக்சிஜன் டைரெக்டாக பாண்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த 3 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் டைவேலண்ட், இந்த ஒரு ஆக்சிஜன் மட்டும் எப்படி இருக்குன்னா லோன் பேரை எடுத்துக்கிட்டதுனால அது வந்து நெகட்டிவாக இருக்கும். எதுலேருந்து, நைட்ரஜன்லேருந்து லோன் பேரை அதை எடுத்துக்கும். ஸோ அது ஈதல் சகப்பிணைப்பாக உருவாகிறதுனால ஸோ ஒரு ஆக்சிஜன் அங்கே அந்த நெகட்டிவாக நம்ம காமிக்கிறோம், மோனோவேலண்ட். வேறு அந்த எலக்ட்ரான் பேரை வந்து கொடுத்துட்டதுனால நைட்ரஜன் வந்து ப்ளஸ் ஆகிடுது. வேறு நைட்ரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ரக்சரில் நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் காமிச்சா கூட இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆகிடும், டோட்டலாக சம் பண்ணும்போது மியூச்சுவலாக கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ அது 0 தான், நம்ம நியூட்ரல் தான் சொல்லணும். பட் இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து என்ன ஆகுது, அது இங்கே போலாரிட்டி நம்ம காமிக்கிறோம் ப்ளஸ் மைனஸ். ஓவரால் அந்த மாலிகுல் பார்த்திங்கன்னா நியூட்ரல். ஸோ அதே மாதிரி பெர்நைட்ரிக் ஆசிட்லேயும் என்ன இருக்குது, கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் அங்கே போலாரிட்டி இருக்குது. ஏன்னா நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிடுது, ஷேர் பண்ணிட்டதுனால அது ஒரு எலக்ட்ரான் ஷார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிரும், அதனால் அது ப்ளஸ்ன்னு வந்துடும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிடுக்கும் பெர்நைட்ரிக் ஆசிடுக்கும் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் டிஃப்ரென்ஸ். அந்த ஆக்சிஜன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நைட்ரஜனுக்கும் OHக்கும் நடுவில் அந்த ஆக்சிஜன் இன்செர்ட் ஆகிடுது. வெரி சிம்பிள். ஸோ இதில் வந்து நைட்ரிக் ஆசிட் அண்டு பெர்நைட்ரிக் ஆசிட் இதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா HNO3. ஸோ வழக்கம் போல் நைட்ரிக் ஆக்சைடு அதனுடைய ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிறோம். ஆக்சிஜனில் டைவேலண்ட்டாக இருக்கனால 2 லோன் பேர் போட்டுக்கிறோம். நைட்ரஜனில் 2 வேலன்சி இப்போ ஆக்சிஜனுக்கு போயிடுச்சு, ஒரு வேலன்சி ஃப்ரீயாக வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஆட் எலக்ட்ரான் இருக்கிறத நம்ம இப்போ ஃப்ரீ வேலன்சியாக வெளியில் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்குது. இப்போ இந்த HNO3ல் இந்த N டபுள் பாண்ட் O ஸ்ட்ரக்சர் தவிர வேறு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மோனோவேலண்ட் ஆக்சிஜன், அதாவது இந்த லோன் பேரை டொனேட் பண்ணுறது மூலமாக இந்த நைட்ரஜன் வந்து இன்னொரு ஆக்சிஜனோட பாண்டாக இருக்குது. ஸோ அந்த மோனோவேலண்ட் ஆக்சிஜனில் 3 லோன் பேர் போட்டிருக்கோம். இப்போ அந்த மூணாவதாக ஒரு வேலன்சி ஃப்ரீ இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து OH பாண்டில் இருக்குது. ஸோ அப்போ OHNO2 அப்படின்னு நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அங்கேயும் ஒரு டைவேலண்ட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதில் நம்ம 2 லோன் பேர் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நைட்ரிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர், வெரி ஈஸி. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பெர்நைட்ரிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் போட போகிறோம். HNO4 அதோடைய ஸ்ட்ரக்சர் போடுறோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த OHக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் தான் அந்த ஆக்சிஜன் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோம். HNO4 இதில் பாண்ட் கனெக்டிவிட்டி இப்படி நம்ம காமிச்சிருக்கோம், HOONO2. ஸோ வழக்கம் போல் நைட்ரிக் ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சரை முதல்ல நம்ம போட்டுக்கலாம். N டபுள் பாண்ட் O, நைட்ரஜனில் ஒரு லோன் பேரை வந்து ஆக்சிஜனுக்கு அதை கொடுத்துருது. அந்த மோனோவேலண்ட் ஆக்சிஜனில் 3 லோன் பேர் போட்டுக்கிறோம். இங்கே டபுள் பாண்ட் ஹோலில் இருக்கக்கூடிய டைவேலண்ட் ஆக்சிஜனில் 2 லோன் பேர் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த தேர்டு வேலன்சி ஆஃப் நைட்ரஜனை வந்து OOH இந்த பாண்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அந்த OOH அதில் இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜனுமே டைவேலண்ட்டாக இருக்கனால அங்கேயும் நமக்கு 2 லோன் பேர் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இதோட வந்து நம்ம
ஆக்சைட்ஸ் அண்டு ஆக்ஸோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் முடிச்சிட்டோம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.